இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிக்கன் சாப்லி கபாப். Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. சிக்கன் சாப்லி கபாப் வீட்லேயே குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இது ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், மெயின் கோர்ஸாகவும் சாப்பிடலாம். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. நவ் லெட்ஸ் குக். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நிறைய விதை இருந்தால் அதை எடுத்துகிட்டு போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் புதினா, அரை கைப்பிடி அளவு. 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவு. 500 கிராம் சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நறுக்குன பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கூடவே வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கபாப் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம முட்டையும் கார்ன்ஸ்டார்ச்சும் சேர்த்திக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வடை மாதிரி தட்டிட்டு ஒரு பேன்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். கையில் ஆயில் இல்லை தண்ணி தேய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு கையில் தட்டி பேனில் போட்டுடலாம். நான் கபாபை பெருசாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக கூட வேணும்னா போட்டுக்கலாம். அரை கிலோ சிக்கனில் இப்போ இந்த சைஸில் தட்டினீங்கன்னா ஒரு 9லேருந்து 10 கபாப் வரைக்கும் வரும். இப்போது இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் சாப்லி கபாப் ரெடி ஆயிடுச்சு. என்னால் வெயிட் பண்ண முடியல. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you. Bye bye.